உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராதா, நான் உன்னை விட்டு தூரமா இருக்கேன், ஆனா உன் கூடவே தான் இருப்பேன். தைரியத்தை மட்டும் இழந்துராத, போராடு ராதா. கிருஷ்ணா, இது என்னோட கடைசி சோதனை. ஆனா இதுக்கப்புறம் நான் இங்கிருந்து வெளியே போகணும். குஷி, குஷி, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க குஷி? உனக்கு தான் தெரியல, உன்னோட அப்பா சூப்பர்மேன். எனக்கு எதுவும் ஆகாது. நான் வெளியே வந்துருவேன், நீ எதுக்கும் அழாத. ராகுல், அஜித், நீங்களாம் எதுக்கு அழறீங்க? அம்மா, நீங்க எதுக்குமா குஷியை இங்க கூட்டு வந்தீங்க? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்களா குஷி அம்மாவை கூட்டிட்டு கிளம்புங்க. நாங்க உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டோம் மோகன். ரொம்ப ரொம்ப வலிக்குதா மோகன் உனக்கு? என்ன விடுங்க, தயவு செஞ்சு ராதாவை பத்தி கவலைப்படுங்க. அவ எங்க இருக்கா, எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல, அவளை தேடி கண்டுபிடிங்க. கான்ஸ்டபிள், இவங்களை எல்லாம் வெளியே அனுப்பு. இது போலீஸ் ஸ்டேஷன், இவங்க வீடு ஒண்ணும் கிடையாது. வந்ததுல இருந்து எல்லாரும் ஃபேமிலி டிராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் டிராமா போடுவேன், அதுவும் ஒன்ன வச்சே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் புள்ள மேலேயே கைய வச்சிருப்ப? இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஹலோ மேடம், ரொம்பலாம் குரலா உயர்த்தி பேசாதீங்க. இந்த ஃபேமிலியில எல்லாருமே ரவுடிங்க போல இருக்கு. உன் புள்ளைக்கு பக்கத்துல இருக்கிற லாக்அப் காலியா இருக்கு, உள்ள தூக்கி வைக்கவா? அப்புறம் அம்மா புள்ள 2 பேரும் லாக்அப்ல இருக்கலாம். எங்க அம்மாவை பத்தி வாய திறந்த. அவங்க எங்க அம்மா. அவங்க தனி ஆள் இல்ல. என்னோட பாட்டியை மட்டும் நீ டச் பண்ண நினைச்சேனா மொத்த திரிவேதி குடும்பமும் உன்னை சும்மா விடாது. யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அவங்க எவ்வளவு பெரியவங்கன்னு தெரியுமா உனக்கு? அவ யாரு நினைச்ச? என்னோட தங்கச்சி. அவ மட்டும் நினைச்சானா ஒரு நிமிஷத்துல உன்னை தண்ணியில தான் காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவா. எல்லாருமா சேர்ந்து என்ன மிரட்டுறீங்களா? அதுவும் ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லயே? உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அத்தனை பேரும் லாக்அப் குள்ள போயிடுவீங்க. இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. இவங்க எல்லா சார்பிலையும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க.
இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், இவங்க சின்ன பசங்க, என் மேல ரொம்ப பாசம், அதனாலதான் உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. இத பாருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. போலீஸ்கார மேல கைய வாங்கியிருக்கான் உங்க புள்ள. அவனோட வாழ்க்கைய மொத்தமா நான் அழிச்சிருவேன். யார் அவனோட வாழ்க்கையை அழிப்பாங்க? நான் அவன் வாழ்க்கைய நாசமாக்க. என் புள்ளையோட வாழ்க்கைய நாசம் பண்ணுவேன்னு என்கிட்டயே சொல்ற? அவன் என்னோட பையன்னு தெரியாதா உனக்கு? அவன் இந்த காதம்பரியோட பையன். இந்த அடி உனக்கு இருக்கிற அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தினதுக்காக, மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்டோடைய பேரையும் கெடுத்ததுக்காக. அப்புறம் இந்த அடி உனக்கு அரசாங்கம் கொடுத்த வேலைய நேர்மையா செய்யாததுக்காக. இந்த அடி இது எதுக்குன்னு உனக்கு ஞாபகப்படுத்துறேன். அடுத்த முறை இந்த மாதிரி யாரையாவது நீ கஷ்டப்படுத்தினா, அவங்களுக்கும் அம்மான்னு ஒருத்தி இருப்பால, தன்னோட புள்ள கஷ்டத்துல இருக்கிறத பார்த்து என்ன மாதிரி அந்த தாயும் உன்னை சும்மா விட மாட்டா. அதுக்குதான் இந்த அடி. என்னோட கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டல, இதுக்கப்புறம் ஒன்னாலையும் தப்பிக்க முடியாது. இனிமே நீயும் உன் புள்ள கூட லாக்அப்ல தான் இருக்கணும். என்ன இன்ஸ்பெக்டர் என்னென்னமோ பேசுறீங்க? யார் உங்களை அடிச்சது? ஆக்சுவலா நான் உங்களை அடிக்கவே இல்லையே. நான் அடிச்சது யாராவது பார்த்தாங்களா? நான் பார்த்தேன். நான் சொல்றத கேளுங்க, இன்னும் ஒரு 4 சாத்து சாத்துங்க இந்த ஆள. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், இந்த இடத்துல எந்த ஆதாரமும் இல்ல, எந்த சாட்சியும் இல்ல. இதுக்கப்புறம் என் புள்ள மேல கை வைக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அவன் இந்த காதம்பரியோட புள்ளங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு தப்பு பண்றதுக்கு முன்னாடி நான் கொடுத்த அடி ஞாபகம் இருக்கணும். நான் இன்னைக்கு செய்யாதத நீங்க செஞ்சு காட்டிட்டீங்கம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.